Hello all, welcome to Study Buddy and in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா chapter 14 marine organisms பற்றி பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க்டன்னா என்னென்னா the term plankton refers to a group of organisms which float in the surface waters of rivers, lakes and oceans. ஸோ ஒரு குட்டி ஆர்கானிசம் தான் பிளாங்க்டன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த பிளாங்க்டனை வந்து குட்டி ஃபிஷ்ஷஸ் அண்ட் மாடரேட் டு மீடியம் ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடும். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ இன்க்ளூட்ஸ் போத் மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே. ஸோ இந்த பிளாங்க்டன் அப்படிங்கிறது பிளான்ட் வகையிலையும் இருக்குது, குட்டி மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட்ஸ். ஸோ ஆல்கேயும் வந்து உங்களோட ரிவர்ஸ், லேக்ஸ், ஓஷன்ஸில் இருக்கும். அண்ட் அனிமல்ஸ் லைக் க்ரஸ்டேஷியன்ஸ் அண்ட் ப்ரோட்டோசோவன்ஸ். ஸோ ஜூ பிளாங்க்டன் சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட் வகையான பிளாங்க்டன்ஸும் இருக்குது, அனிமல்ஸ் வகையான பிளாங்க்டன்ஸும் இருக்குது. ஸோ அந்த அனிமல்ஸ் வகையை வந்து ஜூ பிளாங்க்டன்னு சொல்லுவாங்க. ஃபவுண்ட் இன் ஆல் aquatic ecosystem except certain swift moving water. ஸோ ஸ்விஃப்ட் மூவிங் அப்படின்னா ஸ்பீடாக போகிற தண்ணி, அந்த தண்ணியில் வந்து மோஸ்ட்டாக அந்த பிளாங்க்டன்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து ஒரு அளவுக்கு அதோட மாடரேட்டாக அந்த கரண்ட் இருக்க போது தான் வந்து இந்த பிளாங்க்டன்ஸ் வந்து அங்கே உயிர் வாழும். So the locomotive power of the plankton is limited so that their distribution is controlled. இந்த பிளாங்க்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம், லோகோமோட்டிவ் பவர்னால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற பவர். ஸோ அது வந்து லிமிட்டட் தான். ஏன்னா வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சில இடத்துல தான் கன்ஃபைண்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் கண்ட்ரோல் லார்ஜ்லி பை கரண்ட். ஸோ கரண்ட்ஸை வச்சு தான் வந்து இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். ஸோ த growth rate, productivity and species diversity of plankton in tropical waters, especially in mangrove waters, are high. ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியம். ஸோ இந்த என்விரான்மெண்ட் சீரீஸ் வந்து நம்மளோட ஷங்கர் IAS என்விரான்மெண்ட் புக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சாப்டர் பை சாப்டர், லைன் பை லைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளோட என்விரான்மெண்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ கோர்ஸ் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீங்கள் பே பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி சொல்வேன். அண்ட் இது இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் தான் கொடுப்பேன். So the growth rate, productivity and species diversity of plankton in tropical waters, especially in mangrove watersல வந்து பிளாங்க்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ டிரைவ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ட் க்ரீக்கில், அண்ட் பிளாங்க்டன் அப்படின்னா மேட் டு வாண்டர் ஆர் ட்ரிஃப்ட். ஸோ வாண்டர் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன் தட் இஸ் பிளான்ட் மூவிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட் ஆர்கானிசம்ஸ் தட் லிவ் இன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ஸ் போத் சால்ட்டி அண்ட் ஃப்ரெஷ். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பிளாங்க்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் வந்து வெறும் சால்ட் வாட்டரில் மட்டும்தான் இருக்கும், இல்லை வெறும் ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி ராங். ஏன் அப்படின்னா சால்ட் வாட்டர் அஸ் வெல் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ சம் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் ஆர் பாக்டீரியா, சம் ஆர் ப்ரோட்டிஸ்ட் அண்ட் சம் ஆர் சிங்கிள் செல்ட் பிளான்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த பிளாங்க்டன்ஸ்லேயே வந்து நிறைய வகை இருக்குது. ஸோ அதில் வந்து பாக்டீரியா கைண்ட் ஆஃப் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸும் இருக்குது, அண்ட் சிங்கிள் செல்டு பிளான்ட், ஒரே ஒரு செல் உள்ள பிளான்ட்டாகவும் இருக்குது. ஸோ அமாங் த காமன் கைண்ட்ஸ் ஆர், ஸோ இதெல்லாம் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் பிளாங்க்டன்ஸ், சைனோபாக்டீரியா, சிலிக்கா என்கேஸ்டு டைட்டம்ஸ், அப்புறம் டைனோஃப்ளாஜெலேட்ஸ், அப்புறம் க்ரீன் ஆல்கே அண்ட் சாக் கோட்டட் கோகோலித்தோஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷனை கொடுத்து சைனோபாக்டீரியா சாக் கோட்டட் கோகோலித்தோஃபோர்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிடலாம். ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் ப்ரொடியூஸ் மோர் தென் 60% ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஃப்ரம் ஆல் பிளான்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், ஸோ உள்ளே இருக்கிற அந்த பிளான்ட் வகைகளில் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா ஆக்சிஜன், ஸோ அதில் இந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் வந்து 60% ஆஃப் ஆக்சிஜன் வந்து அக்வாட்டிக் அந்த தண்ணிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ லைக் லேண்ட் பிளான்ஸ், ஆல் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் ஹேவ் குளோரோஃபில் டு கேப்சர் சன்லைட். ஸோ எப்படி லேண்ட் பிளான்ஸ் வந்து குளோரோஃபில் அப்படிங்கிற அந்த க்ரீன் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுக்கான சாப்பாடை வந்து உருவாக்கிக்க முடியும், அது இல்லாமல் ஆக்சிஜனை வெளியில் எமிட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த அக்வாட்டிக் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ்க்கும் வந்து க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் குளோரோஃபில் வந்து இருக்கும். அண்ட் தே யூஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் டு டர்ன் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ தே கன்சியூம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன். இது நம்மளுக்கு தெரியும், பிளான்ட்ஸ்னாவே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் போது மட்டும்தான் வந்து ஆக்சிஜன் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணப்படும். கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வெளியே ரிலீஸ் பண்ணும் பிளான்ட்ஸ். So all phytoplankton photosynthesize, but some get additional energy by consuming other organism. ஸோ எல்லா ஃபைட்டோபிளாங்க்டன்ஸும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணும். அது இல்லாமல் சில ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் என்ன பண்ணுன்னா கடலுக்குள்ளே இருக்கிற அதை விட குட்டியாக இருக்கிற ஆர்கானிசம்ஸை கன்சியூம் பண்ணி அதுக்கான எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ தீஸ் மைக்ரோஆல்கே ஆர் ப்ரெசன்ட் த்ரூ அவுட் த
lighted regions of all the seas and oceans including the polar region. ஸோ இந்த ஃபைட்டோபிளாங்டனில் வந்து மைக்ரோ ஆல்கே பார்ட்டிக்கலான ஃபைட்டோபிளாங்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து லைட் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும், ஸோ எங்கெங்கெல்லாம் லைட் வந்து நம்மளோட கடலில், சீஸில், ரிவர்ஸில் படுதோ அங்கெல்லாம் வந்து இருக்குங்கிறாங்க. இன்க்ளூடிங் த போலார் ரீஜன்ஸ்லேயும் வந்து இது இருக்கும், இந்த மைக்ரோ ஆல்கே. So their total biomass is many times greater than that of the total plants on land and serve as the pasture grounds in aquatic environment. ஸோ எப்படி வந்து இங்கே வந்து லைஃப் ஸ்டாக்ஸ் உங்களோட ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து கிரேசிங் லேண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதை விட அதிகமாக இன்கேஸ் வந்து லைக் இந்த ஃபைட்டோபிளாங்டன்ஸ் தண்ணியில் இருக்கிற ஃபைட்டோபிளாங்டன்ஸ் வந்து லேண்டில் இருக்கிற அந்த கிரேசிங் கிரவுண்ட்ஸை விட பாஸ்டர் கிரவுண்ட்ஸை விட அதிகமாக வந்து கடலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபைட்டோபிளாங்டன் பயோடைவர்சிட்டி. ஸோ சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இதுக்கு எஃபெக்ட் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து லைட். ஸோ ஃபைட்டோபிளாங்டன்ஸ் ஆர் லிமிட்டட் டு த அப்பர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஓஷன் where light intensity is sufficient for photosynthesis to take place. ஸோ மேலே தான் வந்து லைட் வந்து படும், சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் தான். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஃபைட்டோபிளாங்டன்ஸ் இருக்கும். அப்போ தான் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் வேரிஸ் இன் லைட் இன்டென்சிட்டி. ஸோ லைட் இன்டென்சிட்டியை பொறுத்து தான் அது நிறையா ஃபுட்டு ஆக்சிஜன் வெளியில் எமிட் பண்ணும். ஸோ கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக தான் ஃபுட்டு தயாரிக்கும். நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா the major inorganic nutrients required by phytoplanktons for growth and reproduction are nitrogen and phosphorus. ஸோ ஃபைட்டோபிளாங்டன்ஸ்க்கு அதர் பிளான்ஸ் மாதிரியே தான் நைட்ரோஜனும் ஃபாஸ்பரஸும் ரொம்ப தேவைப்படும். Diatoms அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் phytoplankton and silicoflagellates also is a kind of phytoplankton also require silicate and significant amount. ஸோ இந்த சிலிகேட் வந்து அதுக்கு தேவைப்படும் இந்த டயாட்டம்ஸ்க்கும் சிலிகோஃப்ளஜிலேட்ஸ்க்கும். ஸோ சம் ஃபைட்டோபிளாங்டன்ஸ் கேன் ஃபிக்ஸ் நைட்ரோஜன் அண்ட் கேன் க்ரோ இன் ஏரியாஸ் where nitrate concentration ஆர் லோ. ஸோ இந்த நைட்ரேட் இல்லாத இடத்துல வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்லேருந்து அந்த நைட்ரோஜன் வந்து ட்ரா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அதுக்கிட்ட. ஸோ சில கைண்ட் ஆஃப் ஃபைட்டோபிளாங்டன்ஸ் இப்படியும் இருக்குது. ஸோ தே ஆல்சோ ரிக்வயர் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் அயன் விச் லிமிட்ஸ் ஃபைட்டோபிளாங்டன்ஸ் growth in large area of the oceans because iron concentration are very low. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கும் அயன் சத்து வந்து தேவையோ அதே மாதிரி வந்து ஃபைட்டோபிளாங்டன்ஸ்க்கும் அயன் வந்து தேவைப்படும். ஸோ அப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி நம்மளோட ஓஷன்ஸில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அயன் கண்டென்ட்டும் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறாங்க சில கம்மி அமௌண்ட்டில். Temperature, next factor. So temperature acts along with other factors in influencing the variation of photosynthetic production. So for temperature also it is one of the process. ஏன்னு பார்த்தீங்கன்னா photosynthesis அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Generally the rate of photosynthesis increases with an increase in temperature but diminishes sharply after a point is reached. ஸோ டெம்பரேச்சர் முக்கியம். டெம்பரேச்சர் இருந்தால் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக photosynthetic ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. Temperature together with illumination influences the seasonal variation of phytoplankton production in temperate latitude. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ட்ராபிக்கல்னால் வந்து அந்த 23.5 degree north 23.5 degree south ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து கேப்ரிகான். ஸோ அதுக்கு மேலே 63.5 degree north 63.5 degree south 66.5 degree south வரைக்கும் உங்களுக்கு வந்து டெம்பரேட் ரீஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெம்பரேட் ரீஜனில் வந்து ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும் நம்மளோட சன்னோட ரேஸ். ஸோ இலுமினேஷன் அப்படிங்கிறது இந்த லைட் அந்த டெம்பரேச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபைட்டோபிளாங்டன்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சலைனிட்டி. இப்போது பிசைட்ஸ் லைட் அண்ட் டெம்பரேச்சர் salinity is also known to influence primary production இந்த plankton ப்ரொடக்ஷனுக்கு salinity ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ். கிரேசிங் பை zooplankton நான் சொன்னேன் ஃபைட்டோபிளாங்டன்லேயே ஒரு கைண்ட் ஆஃப் அனிமல் வெரைட்டி. ஸோ த கிரேசிங் ரேட் ஆஃப் zooplankton is one of the major factors influencing the size of the standing crop of phytoplankton and thereby the rate of production. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த zooplanktonஸ் வந்து எப்படி வந்து அதை லைக் அங்கே இருக்கிறத சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்தோ அண்ட் அதோட ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இதோட பாப்புலேஷன் இருக்கும். Next, distribution. So marine phytoplanktons are not uniformly distributed throughout the oceans of the world. So throughout the ocean, Pacific, Atlantic, Indian பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. The highest concentration are found at high latitude. So high latitude அப்படின்னா லைக் மேலே போக தான் லைக் போலார் ரீஜன் கிட்ட நீங்கள் போக தான் வந்து you can see இது நிறைய இருக்கிற மாதிரி. And with the exception of upwelling areas on the continental shelves, while the tropics and subtropics have 10 to 100 times lower concentration. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைட்டோபிளாங்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ராபிக்கல் ரீஜன்லையும் சப்ட்ராபிக்கல் ரீஜனையும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ மேலே லேட்டிடியூட் அதிகமாக போக அதிகமாக இருக்குங்கிறாங்க. அண்ட் அப்வெல்லிங் ரீஜன்னா இப்போ இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப்ஸ்னால் இந்த ரீஜனை வந்து காண்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க, தண்ணி வந்து இப்படி இருக்கிற இடத்த. ஸோ இங்கே வந்து அப்வெல்லிங் வாட்டர் கீழேருந்து மேலே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மோஸ்ட்டாக அவங்களால ஃபைட்டோபிளாங்டன்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபைட்டோபிளாங்டன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு மூவிங் வாட்டர்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
So in addition to nutrients, temperature, salinity and light availability, the high level of exposure to solar UVB, so ultraviolet B radiation that normally occurs within the tropics and subtropics may play a role in phytoplankton distribution. So the UV rays வந்து ரொம்ப முக்கியங்கறாங்க phytoplanktonsக்கு. So phytoplanktons productivity is limited to the euphotic zone, the upper layer of water column in which there is sufficient sunlight and support net productivity. ஸோ இந்த யூஃபோட்டிக் ஜோன் அப்படிங்கிறது இப்போ தண்ணி இருக்குன்னா இந்த அப்பர் லேயரில் சன்லைட் வந்து நல்லா படுற ரீஜன் தான் யூஃபோட்டிக் ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பிளாங்க்டனோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஸோ த பொசிஷன் ஆஃப் த ஆர்கானிசம் இந்த யூஃபோட்டிக் ஜோன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் விண்ட் அண்ட் வேவ். ஸோ அங்கேயும் வந்து எப்படி ஒரு இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விண்டும் வேவோட அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து தான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைட்டோபிளாங்க்டன்னு பார்த்தீங்கன்னா the ஃபுட் வெப். ஸோ ஃபுட் செயின், ஃபுட் வெப்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ phytoplanktons are the foundation of the aquatic food web, the primary producers. It feeds everything from microscopic animal like zooplanktons to whales. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த phytoplanktons எப்படி நம்ம வந்து லேண்டில் வந்து கீழே இருக்கிற அந்த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் பிளான்ட்ஸை சொல்லுவோமோ அதே மாதிரி நீங்கள் அக்வாட்டிக் லைக் ஓஷனில், சீஸில், ரிவர்ஸ்லன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டன் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த டவுன் பார்ட்டில் அதுதான் இருக்கும். ஸோ இது வந்து ஜூ பிளாங்க்டன்ஸும் இந்த பிளான்ட்ஸில் ஃபீடு பண்ணும். அண்ட் அது இல்லாமல் வேல்ஸும் வந்து இந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸை சாப்பிடுங்கிறாங்க. ஸோ ஸ்மால் ஃபிஷ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் கிரேஸ் ஆன் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ். ஸோ இங்கேருந்து டவுன்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் எல்லாமே அதை சாப்பிடும். அண்ட் தென் தோஸ் ஸ்மாலர் அனிமல்ஸ் ஆர் ஈட்டன் பை பிகர் ஒன்ஸ். ஸோ இங்கேருந்து இப்போ ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிடுதுன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து அடுத்த ஒரு வேல் சாப்பிடும். ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ், ஃபுட் வெப்பில் வந்து கீழே இருக்கிற ப்ரைமரி ப்ரொடியூசர். ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன் இந்த கார்பன் சைக்கிள் இந்த கிளைமேட் சேஞ்ச் கூட நீங்கள் பார்க்கும்போது ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த அட்மாஸ்ஃபியர் டு ஓஷன். ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டனுங்கிறது பிளான்ட் வெரைட்டி. ஸோ அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியே ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் இட்ஸ் மேஜர் குளோபல் வார்மிங்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ். So carbon dioxide is consumed during photosynthesis and the carbon is incorporated in the phytoplankton just as carbon is stored in the wood and leaves of a tree. So most of the carbon is returned to near surface waters when phytoplanktons are eaten or decomposed. இப்போ இந்த phytoplanktonsக்குள்ளே வந்து கார்பன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த கார்பன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வேறு ஒரு ஃபிஷ் வந்து அந்த phytoplankton சாப்பிடும்போது ஸோ அதில் ரிலீஸ் ஆகிற கார்பன் வந்து அங்கே திருப்பியும் அந்த ஓஷன் சர்ஃபேஸ்லேயே வந்து தங்கிடும். ஸோ அட்டன் டீகம்போஷன் பட் சம் ஃபால் இன்டு த ஓஷன் டெப்த். சில கார்பன் வந்து ஓஷன் டெப்த்துக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் பயாலஜிக்கல் கார்பன் பம்ப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அபவுட் 10 gigatons ஆஃப் கார்பன் ஃப்ரம் த அட்மாஸ்ஃபியர் டு த டீப் ஓஷன் எவ்ரி இயர். ஸோ இது வந்து நீங்கள் மெயின்ஸ் எழுதும் போது வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் மெயின்ஸ் கிளைமேட் சேஞ்சை பற்றி இல்லை குளோபல் வார்மிங் பற்றி எழுதுறீங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கீ பாயிண்ட்டாக நீங்கள் எழுதலாம். ஸோ ஏன்னா 10 gigatons ஆஃப் கார்பனை வந்து எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ் இன் த growth ஆஃப் ஃபைட்டோபிளாங்க்டன் மே அஃபெக்ட் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் which would feed back to the global surface temperature. ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன்ஸோட எண்ணிக்கை குறையுது அப்படின்னா மேலே கார்பனோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் பற்றி இப்போ பார்த்தோம். இப்போ வந்து ஜூ பிளாங்க்டன். ஸோ ஜூ பிளாங்க்டன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா அனிமல் கைண்ட் ஆஃப் ஃபைட்டோபிளாங்க்டன். ஸோ ஜூ பிளாங்க்டன் ப்ளே வைட்டல் ரோல் இன் ஃபுட் வெப் ஆஃப் த ஃபுட் செயின், nutrients recycling and in transfer of organic matter from primary producers to secondary consumers like fishes. ஸோ நிறையா குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஜூ பிளாங்க்டன்ஸ் மேலே ஃபீட் பண்ணும். So they are more abundant with mangrove waterways than in adjacent coastal waters, and a large proportion of the juvenile fish of mangrove habitat are zooplanktivorous. என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேங்க்ரூவ் தண்ணி, அந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து வளர்கிற இடத்துல அந்த தண்ணி தேங்கி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய அந்த ஜூ பிளாங்க்டன்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் அங்கே வாழ்கிற வந்து நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஜூ பிளாங்க்டன்ஸ் மேலே ஃபீட் பண்ணுங்கிறாங்க. ஸோ த ஜூ பிளாங்க்டன் டிட்டர்மைன் த குவாண்டம் ஆஃப் ஃபிஷ் ஸ்டாக். ஸோ அங்கே இருக்கிற ஜூ பிளாங்க்டன்ஸ் தான் வந்து எவ்வளோ ஃபிஷ் அங்கே வளர போகுதுன்னு டிட்டர்மைன் பண்ணும். நிறைய இருந்ததுன்னா நிறைய ஃபிஷ் அங்கே வளரும், ஏன்னா நிறைய ஃபுட்டு கிடைக்குது. ஹென்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூ பிளாங்க்டன் communities based on their quality and species diversity are used for accessing the productivity vis-a-vis fishery resources, fertility and health status of the ecosystem. ஸோ ஜூ பிளாங்க்டன்ஸ் வளர்கிறத வச்சு தான் வந்து அங்கே ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் வந்து ஃபர்டைலாக இருக்கா, ஸோ அந்த ஈகோசிஸ்டம் நல்ல ஹை ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜூ பிளாங்க்டன் தான். நெக்ஸ்ட் வந்து சீ கிராஸ். ஸோ சீ கிராஸ் ஆர் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ். நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், இல்லை வந்து தெரியலனாலும் கூகுள் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் லேர்ன். ஸோ நீங்கள் வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐம் டெல்லிங் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது.
ஸோ seagrass அப்படிங்கிறது angiosperm marine flowering plants that resemble grass in appearance. கிராஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே வந்து ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஹேவிங் ஸ்ட்ராப் லைக்ஸ் ஆர் ஓவல் லீவ்ஸ் அண்ட் ரூட் சிஸ்டம் எல்லாமே இருக்கும் உள்ள லீவ்ஸ் ரூட்ஸ் எல்லாமே. ஸோ தே க்ரோ இன் ஷாலோ கோஸ்டல் வாட்டர்ஸ் வித் சாண்டி அண்ட் மடி பாட்டம்ஸ் அண்ட் ரிக்வயர் கம்பேரிட்டிவ்லி காம் ஏரியா. ஸோ விண்டு அந்த வேவ்ஸ் எல்லாம் இல்லாத காம் ஏரியாவாக இருக்கணும் அண்ட் ஷாலோவாக ஆழம் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மேலே வளர்ந்து வர முடியும். And they are only group of higher plants adapted to life in sea water. ஸோ ஹையர் பிளான்ஸில் வந்து சால்ட் வாட்டருக்கு அடாப்ட் ஆகி வாழ்கிற ஒரே ஒரு லைக் ஸ்பீஷிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த seagrass தான். ஸோ மேஜர் seagrass meadows in India occur in the southeastern coast of தமிழ்நாடு நீங்கள் பார்க்கலாம் and in the lagoons of லக்ஷதீப் ஐலண்ட்ஸில் பார்க்கலாம். and there are few grass beds around அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸையும் வந்து சில grass beds வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. Next one. So the rich growth of seagrasses along the Tamil Nadu coast and Lakshadweep island is mainly due to high salinity. So சிலது வந்து salt water adapt ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ salinity water வந்து கிளாரிட்டியாக இருக்கும் அண்ட் sandy substratum. ஸோ கீழே இருக்கிறது வந்து சாண்டியாக இருக்கும், கிட்டியாக இல்லாமல் சாண்டியாக இருக்கிற லேயர் வந்து இருக்கும். ஸோ அதில் தான் வந்து ஈஸியாக அது த்ரைவ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா seagrass beds physically help to reduce wave and current energy. ஸோ வேவ் வந்து அவ்வளோக்கா வராமல் உள்ள லைக் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டு ஃபில்டர் சஸ்பெண்டட் செடிமெண்ட்ஸ் ஃப்ரம் வாட்டர். ஸோ மேலே இருக்கிற அந்த செடிமெண்ட்ஸை உள்ளே இழுத்து ஃபில்டர் பண்ணிக்கும். ஸ்டெபிளைஸ் பாட்டம் செடிமெண்ட்ஸ் டு கண்ட்ரோல் எரோஷன். ஸோ உள்ளுக்குள்ளேயே எரோட் ஆகாமல் உள்ளுக்குள்ளே அந்த ரூட் சிஸ்டம் இருக்கிறனால எரோஷன் கண்ட்ரோல் ஆகும். ப்ரொவைட்ஸ் ஹேபிட்டாட் ஃபார் மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ். உள்ளே இன்வெர்டிபிரேட்ஸ் ஃபிஷஸ் எல்லாம் வந்து எக்ஸு அதெல்லாம் லே பண்ணும். seagrass beds are widespread in lagoonsல நீங்கள் பார்க்கலாம். in such areas the population of fishும் மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸும் அதிகமாக இருக்கும் இந்த seagrass இருக்கிற இடத்துல. ஏன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் ஷெல்டர் வந்து அங்கே நிறைய கிடைக்குது. ஏன்னா ஃபிஷ்ஷஸ் அங்கே இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு வந்து பேர்ட்ஸ் வரும். ஸோ seagrasses on reef flats and near estuaries are also nutrient sinks. ஸோ nutrient sinksனால் நிறைய நியூட்ரிஷன் அங்கே கிடைக்கும் estuaries கிட்டலாம் பார்த்தீங்கன்னா. buffering or filtering nutrition and chemical input to the marine environment. ஸோ எஸ்டரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈகோட்டோன் மாதிரி. ஸோ இங்கே லேண்டும் இங்கே சீயுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இங்கேருந்து வர அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து லைக் பஃபர் ஏரியா மாதிரி ஒர்க் ஆகும். ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு அப்புறம் தான் அந்த தண்ணியை வந்து உள்ள எஃப்ளூயண்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். த்ரெட்ஸ் டு seagrass பெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரோஃபிகேஷன். ஸோ யூட்ரோஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபர்டிலைசர்ஸ்லாம் நிறையா வருது. யூட்ரோஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சில்டேஷன் சால்ட் கண்டென்ட்டு, அப்புறம் கோஸ்டல் என்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிறது அண்ட் த்ராட்லிங் நடக்கிறது. ஸோ த்ராட்லிங் அப்படின்னா குட்டி குட்டி நெட்ஸை வச்சு அங்கே ஃபிஷிங் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ் அதை மேஜர் த்ரெட்ஸ் ஃபார் seagrass beds. ஸோ மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் seagrass bed should be mapped and areas has to be identified for preservation. மேப்பிங் பண்ணும் ஃபஸ்ட் எங்கே இருக்குங்கிறது. ட்ரெட்ஜிங். ஸோ ட்ரெட்ஜிங் தான் வந்து அந்த இடத்துலேருந்து நிறைய சால்ட் கண்டென்ட்டை சாண்டை வந்து வெளியெடுக்கிறது. ஸோ ட்ரெட்ஜிங் வந்து பண்ணுறது should be carried out far away from the seagrass beds as siltation turbidity destroys seagrass beds. அண்ட் டர்பிடிட்டினா வந்து தண்ணி கலங்கமாக இருக்குது. seaweeds எடுத்து. ஸோ seaweeds வந்து ஆர் மேக்ரோஸ்கோபிக் ஆல்கே. ஸோ இதுக்கு முன்னாடி மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பிளாங்க்டன்ஸு ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா seaweeds வந்து மேக்ரோஸ்கோபிக் ஆல்கே which mean they have no differentiation of true tissues such as roots, stem, leaves எல்லாம் வந்து நார்மலான பிளான்ட்டுக்கு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. they have leaf like appendage. ஸோ leaf like ஸ்ட்ரக்சர் மட்டும் அதுக்கு இருக்கும். ஸோ seaweedsன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா the larger and visible marine plants are found attached to rocks. ஸோ இதுதான் வந்து the larger and visible marine plant. இதை நல்லா நீங்கள் பார்க்க முடியும். ராக்ஸில் இருக்கும், கோரல்ஸில் இருக்கும் அண்ட் அதர் சப்மர்ஜ் ஸ்டாட்டா அண்ட் இந்த இன்டர்டைடல் அண்ட் ஷாலோ சப்டைடல் ஜோன்ஸ் ஆஃப் த சீல வந்து நீங்கள் இதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. So seaweeds grow in shallow coastal waters wherever sizable substrata is available. So seaweed இந்த இடத்துலலாம் வளருங்கிறாங்க shallow watersல. based on the color of their pigmentation seaweeds வந்து டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ளூ க்ரீன் ப்ரௌன் ரெட் அப்படிங்கிற மாதிரி அது கலரை பொறுத்து. ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெரைன் ஆர்கானிசம்க்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணும், ஃபிஷ் ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கும், செடிமெண்ட்ஸை வந்து நல்லா வந்து இழுத்து வச்சுருக்கும். ஸோ யூசஸ் ஆஃப் சீவீடுன்னு பார்த்தீங்கன்னா seaweed are important as ஃபுட் ஃபார் ஹியூமன் பீங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அனிமல்ஸ்க்கு, ஃபர்டிலைசர்ஸ்க்கு, பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. seaweeds are used as drug for goiter treatment. ஸோ goiterனால் வந்து இந்த நெக் த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சினால் வருது. இன்டெஸ்டினல் ஸ்டமக் டிஸார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் லைக் agar and alginates, iodine which are of commercial value are extracted from seaweed. seaweedலேருந்து தான் வந்து இந்த agar-agarலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அதை வந்து மில்கில் போட்டுலாம் குடிப்பாங்க. ஸோ பை த பயோடிகிரேடேஷன் ஆஃப் seaweed methane economically important gases can be produced in large quantity. ஸோ இப்போ வந்து seaweed வந்து அழியுது அப்படின்னா மீத்தேன் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். மீத்தேன் இஸ் நாட் குட் ஃபார் our environment.
சரிங்களா. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் சம் சீவீட் ஸ்பீஷீஸ் ஷோ ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி. ஸோ சீவீட் ஸ்பீஷீஸ் வந்து சில மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு இருக்குங்கிறாங்க. சீவீட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் த பொட்டென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஸோ சீவீட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, so seaweeds are used as a potential indicator of pollution in coastal ecosystem, particularly heavy metal pollution due to their ability to bind and accumulate metal strongly. So seaweed இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது நான் சொன்ன ஆல்ரெடி வந்து பொல்யூஷனை வந்து இழுத்துக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து மெட்டல் பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னா சீவீடு அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சீவீடு இருக்குன்னா அந்த இடத்துல பொல்யூஷன், பொட்டென்ஷியல் இண்டிகேட்டர் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். harmful effects of seaweedனு பார்த்தீங்கன்னா, rotting seaweed is a potent source of hydrogen sulfide. ஸோ H2Sன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டேஞ்சரஸ் கேஸ் தான் அது. ஸோ ஹைலி டாக்ஸிக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹாஸ் பின் ஸோ ராட்டிங் சீட்வீட்னா வந்து அழுகி போகிற சீட்வீட். அண்ட் ஹாஸ் பின் இம்ப்ளிகேட்டட் இன் சம் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அப்பேரண்ட் ஹைட்ரோஜன் சல்ஃபைட் பாய்சனிங்கும் நடந்திருக்கு. தண்ணியில் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து போயிருக்கு. நிறைய தண்ணி குடித்தவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு. ஸோ இட் கேன் காஸ் வாமிட்டிங்கும் டைரியாவும் வந்து காஸ் பண்ணும் ஹைட்ரோஜன் சல்ஃபைட் தண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா. த்ரெட்ஸ் டு சீவீடுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸ் ஆர் சிமிலர் டு தட் சீ கிராஸ்க்கு என்ன த்ரெட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அது ட்ரெட்ஜிங் அந்த மாதிரிலாம். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதோட அந்த லெசன் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 15 ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க். ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னால் என்ன, ப்ரொடெக்டட் ஏரியாவில் வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்ன, நேஷ்னல் பார்க் வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வரும், என்னென்ன நேஷ்னல் பார்க் இருக்குது, யார் நோட்டிஃபை பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, ஸோ 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் தென் கம்யூனிட்டி ரிசர்வுக்கும் கன்சர்வேஷன் ரிசர்வுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இதெல்லாம் முக்கியம். ஸோ கோஸ்டல் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் என்னென்னலாம் இருக்குது நம்மக்கிட்ட, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா give a thumbs up and share it with your friends too, and spread a word about our channel because நம்மளோட growth already ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளீஸ் spread a word among your friends. உங்களோட வாட்ஸ்அப் இதில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் if you are on Insta, please follow. Thank you.